ஹாய் கைஸ். இல்லை எனக்கு புரியல, என்ன நம்ம எதுக்காண்டி இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், சேனல் நேம் எனக்கு எதுவுமே என்று சொல்லவே இல்லை. நேம் இன்னுமே ஆரம்பிக்கலாம், நம்ம இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, அதெல்லாம் ஒன்று சும்மா 1 செகண்ட். எப்படினாலும் நீங்கள் தள்ளிடுவீங்க. அப்படி இல்லை, அதாவது வீடியோனா அந்த வீடியோ கவருக்குள்ள நம்ம 2 பேர் வரணும். நம்ம 2 பேர் தான் இருக்கோம். ஃபோனை வச்சு வீடியோ கவர் பண்ணும்போது அது பேக் கேமரா ஆன் பண்ணியிருக்கு. ஸோ வந்து நமக்கு அந்த விஷன் தெரியாது. அதனாலதான் வந்து அந்த கேமராக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். கொஞ்சம் தொப்பை இருக்கு, அந்த தொப்பையை குறைக்கணும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் தொப்பை இருக்கு, எனக்கும் தொப்பை இருக்கு. இந்த 2 பேருக்குள்ள நான் வந்து ஒரு இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, அதாவது 89 கிலோ. இப்போ வெயிட் லாஸ் ஜேர்னி, அதாவது வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். வெயிட் லாஸ் வந்து எவ்வளோ நாளில் பண்ண போகிறோம், அதுக்கு எந்தெந்த மாதிரிலாம் சாப்பிட போகிறோம், இப்படி தான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது நம்மகிட்ட. அது எப்படியா தாறுமாறு நான் சாப்பிட வேண்டியதான். நீங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஜிம் போயிட்டு இறந்துட்டு இருக்காங்க. கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. ட்ரக்ஸை பயன்படுத்திட்டு உடலை வேகமாக குறைக்கணும், வைக்கணும், ஃபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யாமல் இருந்துட்டு சடனாக நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா அதோட விளைவுகள் வந்து ரொம்ப அதிகமாகும். நம்மளோட உடல் உறுப்பு வந்து பிரச்சனை இஸ் நாட் அக்செப்டட். ஆமாம், ஏன்னா வந்து உடல் உறுப்பு வந்து பல கோடி செல்வால் ஆனது. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை நார்மலா நீ படிச்சு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 6வது தெரியும், எனக்கும் தெரியும். அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்த உடனே நான் வந்து நாளைக்கே உடம்ப தொப்பையை குறைச்சிருவேன் அப்படின்னா முடியாது. ஏன்னா அந்த தொப்பை இப்போ வந்தது இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு இது வளர்ந்து வர்றதுக்கு. முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருந்துச்சு, சடனாக வந்துச்சு அப்படிலாம் இல்லை. அதனால நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்க போகிறோம். உணவு கட்டுப்பாடுகள் வந்து இருக்கும், ஆனால் வந்து இப்படி அந்த சொல்லுவாங்களே இத்தனை காம்பு எடுத்துக்குங்க, இவ்வளோதான் சேர்த்துக்குங்க, இந்த கலோரியை போட்டுக்குங்க, ஆட் பண்ணிக்கோங்க அப்படிலாம் இல்லை. எங்க வாய் சும்மா இருக்காது, அதனால நாங்க அதெல்லாம் கட்டுப்படுத்த மாட்டோம், அதெல்லாம் செய்ய மாட்டோம். இயற்கையா நேச்சுரலா என்ன கிடைக்குது ஏதோ சாப்பிடுறோம். நம்மளால வாங்க முடியல வாங்க முடியும், அதுக்காக வந்து நம்மகிட்ட காசு பணம் தானே அதை பண்ண முடியும். காசு பணம் இல்லாம நம்ம மாட்டுக்கு போயிட்டு நீங்க இந்த பவுடர் வாங்கி சாப்பிடுங்க, நீங்க இந்த இதாக சாப்பிடுங்க, இப்படிலாம் சாப்பிட்டுல வெயிட் லாஸ் பண்ண போறதில்ல. இயற்கையா என்ன கிடைக்குதோ அதை பயன்படுத்தி நம்ம கேஷுவலாக நம்ம சாப்பிட்ற விஷயத்த சாப்பிட்டு அந்த மாதிரி நம்ம வெயிட் லாஸ் பண்ண போறோம். சூப்பர் தலைவா. கண்டிப்பா. 1 செகண்ட். இயற்கை என்ன கிடைக்குது? இயற்கையா நீங்க கேக்குறீங்களா, நான் கேக்குறேன். நம்ம அந்த கொள்ளு இதெல்லாம் பயிர் வகைகள், கருஞ்சீரகம், அதாவது நான் சொல்றது வந்து ஆங்கில மருத்துவ ரீதியா மெடிசனா வாங்கி சாப்பிடாம இயற்கையான பொருள், அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் தானே அது. அந்த மாதிரி நானுமே இன்னும் அந்த கொள்ளு அப்படின்ற பயிரை வந்து சாப்பிட்டுருக்கிறத தவிர அது வந்து இது சரியா ஆகுமா, இந்த கொழுப்பை குறைக்குமா? உண்மைக்கே வந்து கொள்ளு வந்து உடம்ப குறைக்கிறதுக்காக மட்டும்தான். அது கிராமப்புறங்கள்ல வந்து பழமொழி சொல்லாங்கல்ல, இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்றாங்க. நான் கேள்வியே மட்டும் இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு நல்லா குண்டு குண்டு இருக்கிறாங்கல்ல, அவனுக்கு கொள்ளு. ஆமா, அவனுக்கு எனக்கு கொள்ளு, அவங்க சொன்ன அந்த மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். இன்னும் நம்ம சேனல் வந்து அப்படியே ஃபன்னியா நிறைய மல்டி கண்டென்ட் வீடியோ தான் இருக்கும் போது சிங்கிள் கண்டென்ட் வீடியோ கிடையாது. ஏன்னா நம்ம அது ரிலேட்டடா போக முடியாது. இங்க நாங்க எதுக்காக என்ன பர்பஸ்க்காக இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம், அது நமக்கு பயனுள்ளதாகவும் நம்மளை சார்ந்தவங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கட்டும் அப்படின்ற காரணத்துக்காக மட்டுமே. நான் சொல்லல, பாதிக்கப்பட்ட ஒருத்தர் எழுதின கவிதை. தொடர்ந்து பயணிப்போம். மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஆமா, பாய், பார்க்கலாம்.